இங்கே பிரச்சனை யார் மோத போகிறாங்க இல்லை, யார் எப்போது மோத போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்தியா சீனா இப்போ மோதுனாங்கன்னா கண்டிப்பாக சீனாவுக்கு பெரிய பிரச்சனை. சீனா அருணாச்சல பிரதேசத்தில், அதுவும் இந்த வின்டர் டைமில் எகைன் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல நபர்களிடம் இருக்குது. இந்த கேள்விக்கு நிறைய பதில் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மிக முக்கியமான பதில் சீனாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது ஒரு மக்கள் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். Wuhan has become the epicenter of the deadly coronavirus spreading across many countries. இந்த மக்கள் புரட்சி அப்படிங்கிறத கொஞ்சமா டைவர்ட் பண்றதுக்கு இல்ல அதே நேரத்தில் அந்த மக்கள் புரட்சியிலிருந்து ஜி ஜின்பிங் அவர்களுடைய அரசாங்கத்தை பெரிய அளவில் பாதிக்காத வகையில் ஒரு விஷயத்தால் மட்டும்தான் டைவர்ட் பண்ண முடியும். அது எல்லை பிரச்சனை தான். இதை ஒரு மெயின் ரீசனாக நம்மளால் சொல்ல முடிஞ்சாலும் அடிக்கடி இதே மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிறதையும் போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். இதன் பிறகு உலக நாடுகள் என்னென்ன அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, குறிப்பாக இந்தியாவின் சார்பாக ஏதாவது நாடுகள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்தாங்களா? ரஷ்யா இந்தியா மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாவதற்கான சான்சஸ் இருக்கே, அதே மாதிரி அமெரிக்கா இந்தியாவின் பக்கம் நின்றதா? பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில், அதாவது OSINT அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம், டிசம்பர் மாதத்தில் நம்ம நிறைய விதமான எக்ஸசைஸ் எல்லாமே செய்ய போகிறோம். குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் நம்முடைய IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய எக்ஸசைஸ் எல்லாமே செய்ய போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சைடில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான பாதைகள் இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்கோம். சீனாவும் அவங்களுக்கு தேவையான பாதைகள், எல்லையில் அவங்களால என்னென்ன அப்டேட்டை செய்ய முடியுமோ, என்னென்ன அப்கிரேடை செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டிசம்பரில் அருணாச்சல பிரதேசத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நேஷனல் லெவலில் அது டாக்காக மாறுது. அப்படி டாக்காக மாறுறதுக்கு காரணம் இந்தியா பதிலடி கொடுத்தது தான். இந்தியா பதிலடி கொடுத்தது மட்டும் கிடையாது, அதனுடைய வீடியோ அப்படிங்கிறது ஃபேக்கான நிறைய வீடியோவும் பகிரப்படுறாங்க, அதே மாதிரி உண்மையான வீடியோவும் பகிரப்படுகிறது. ஆனால் இரண்டு வீடியோலையுமே ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது, இந்திய வீரர்கள் சரியாக பதிலடி கொடுத்துருக்காங்க. வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வீரர்கள் தான் முன்னாடி நிற்கிறாங்க. சீனாவினுடைய வீரர்கள், அது 2021 நடந்திருந்தாலும் சரி, இல்லை இப்போ நடந்திருந்தாலும் சரி, சீனாவினுடைய வீரர்கள் பயப்படுறாங்க. இந்திய ராணுவ வீரர்களை பார்ப்பதற்கே அவங்க பயப்படுறாங்க. ஒவ்வொரு ராணுவ வீரனும் பின்னாடி போகிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. சரிப்பா, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சே அப்படின்னா அந்த OSINT என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனா ட்ரோன்ஸோடி வந்திருக்காங்க. குட்டி குட்டி ட்ரோன்ஸோடி இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே பெரிதாக காண்பிப்பதற்காக, குறிப்பாக சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் ஒரு 200-300 பேர் வர்றதுனால சீனா ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிரும், இந்தியர்கள் அடி வாங்கி ஓடுவாங்க, அதை நம்ம வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலாம் போட்டுடலாம், சீனாவினுடைய வீரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி புகழலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்களாம். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் சரியான பதிலடி கொடுத்ததுனால அப்படி ஒரு ட்ரோனுக்கு தேவையே இல்லாமல் போயிடுச்சு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் ஆஃபீஸர்ஸுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்வினை வர தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜி ஜின்பிங் அவர்கள் சீக்கிரமாக அவருடைய எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிட்டு அந்த இடத்துல யாரெல்லாம் முக்கியமான அதிகாரி இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் எகெயின் சீனா பாகிஸ்தானுடைய உறவை இது ரொம்ப பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம். நேற்று பாகிஸ்தானில் ஒரு ஈவெண்ட், அது என்னன்னா, ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் ISIS தீவிரவாதிகள் திடீர்னு பார்த்தா குண்டுகளை வெடிக்க வச்சோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அதில் தீப்பற்றி எரியுது. அப்படி தீப்பற்றி எரியிற அந்த ஹோட்டலுக்குள்ளே 5 சீனர்கள் இருந்துட்டாங்க. சீனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் CPEC அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல மிக முக்கியமான ஒரு புள்ளி. அந்த புள்ளி இல்லைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவே இல்லை. ஸோ சீனாவுக்கும் இது முக்கியம். இந்த பக்கமாக பாகிஸ்தானுக்கு CPEC நடக்கலைன்னா அவங்களுடைய பொருளாதாரம் இல்லாட்டி அவங்களுக்கு கடன் கொடுத்த நாடு சீனா திருப்பி கடனை கேட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது பிரச்சனை. இப்படி 5 சீனர்கள் ஒரு ஹோட்டலில், அதுவும் ISIS தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. அதில் சீனர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே சீனா பதறுது. என் நாட்டு நபர்களுக்கு அங்கே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு ஒன்று சொன்னனே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக சீனா வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல போய் தோத்துட்டேன், நீ என்ன செய், LOC வழியா, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லை வழியா என்ன பிரச்சனை வேணாலும் கொடுத்துக்கோ, அதுக்கான ஃபண்டை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சீனா இனிமேல் ஃபண்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இதே வேலையை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு எதிராக அமெரிக்கா காண்பித்தது. இப்போ அதே வேலையை சீனா காண்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ வரக்கூடிய சில மாதங்கள் இந்த எல்ஐசி வழியா இல்லாட்டி இந்த எல்ஓசி வழியா தீவிரவாதிகள் உள்ள வராங்கப்பா, அதை எதிர்த்து இந்திய ராணுவ வீரர்கள் போராடுறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால கேட்க முடியும். அதற்கான பக்கா பிளானை இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ 17,000 அடி உயரம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயரத்தில் இப்போ இந்திய ராணுவ வீரர்கள் கெத்தா நிற்கிறாங்க, வந்து பாருடா அப்படின்னு சொல்லி. அருணாச்சல பிரதேசத்தில் அது மிக முக்கியமான இடம். அந்த யாங்சி அப்படிங்கிற இடத்துல மிக முக்கியமான குன்று இப்போ இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சீனாவுக்கு ஒரு பெரிய அடியாகவும் மாறுது. சீனாவினுடைய ஊடகங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு வராங்க, அங்கே இந்தியா வந்து எங்களுடைய ராணுவ வீரர்கள் அப்படியே பேட்ரோலிங் போயிட்டு இருந்தாங்க, இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க, அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க முற்பட்டோம், அப்படி பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருச்சு, இப்போ பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கால்வான் பகுதியில் இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்த போது கூட இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் இத்தனை நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு நாம தைரியமாக நம்முடைய நியூஸ் மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்தோம். எல்லா வீரர்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், நம்முடைய இந்தியாவை நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை பற்றி பேசணும். உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு இறுதி அஞ்சலியை கூட நம்ம செலுத்தணும். ஆனால் சீனால அப்படியே உல்டாவாக இருந்துச்சு. எங்கள் ராணுவ வீரர்கள் யாருமே இறக்கலை, யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அங்கே சென்சார் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் சீனாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு உயிரிழப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ அப்படிங்கிறது லீக் ஆகுது. என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா, கால்வான் பள்ளத்தாக்கில் உயிரிழந்த சீன ராணுவ வீரர்களுடைய உடல் அடக்கம் செய்த இடமும், அப்படி அடக்கம் செய்த இடத்துல அவங்களுடைய உறவினர்கள் வந்து அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரியான சில விதமான அந்த புகைப்படம் வெளியில் வருது. அந்த புகைப்படம் வெளியில் வந்த பிறகு தான் அங்கே எல்லாருமே பேச தொடங்குறாங்க. ஓகே, இந்தியாவிட பல மடங்கு அடி யாருக்கு கூடுதலாக இருக்குது, சீனாவுக்கு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் இப்போ மறுபடியும் யார் எடுத்திருக்காங்க, சீனா எடுத்திருக்காங்க. சீனா என்ன ஸ்டாண்டை வேணாலும் எடுத்துக்கட்டும். அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் முடிவுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், இந்தியா என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேவா தான் இருக்கும், இந்தியாவின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐநா சபையினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியா சீனா இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஐநா சபை இந்த இந்தியா சீனா பிரச்சனையை மட்டும் பேச்சுவார்த்தையில் முடிங்கன்னு சொல்கிறீங்களே, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேச்சுவார்த்தை வழியாக முடிங்கன்னு சொல்லியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய கேள்விகளும் நமக்குள் வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்தியாவின் பக்கமாக எல்லாருமே நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உலக நாடுகள் சீனாவுக்கு எதிராக பேச தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ரஷ்யா வாண்டடாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில் விடுறாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்க இருந்த அந்த ராக்கெட் ஜெட் என்ஜினை சீக்கிரமாக கொடுக்க போகிறோம். 2024 2029 10 ராக்கெட் ஜெட் என்ஜின் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு அறிவிப்பு மட்டும் கிடையாது, பொருளாதார தடை நிறைய இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோலை கண்டுபிடிச்சு RD-191 அப்படிங்கிற ராக்கெட் என்ஜினை சீக்கிரமாக இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. ஸோ RD-191 அப்படிங்கிற இந்த ராக்கெட் என்ஜின் 2019 டீல் படி ஒரு 10 என்ஜினை நமக்கு தருவாங்க. அந்த 10 என்ஜினை நம்ம பயன்படுத்தி நம்முடைய சேட்டலைட்டை விண்ணில் ஏவுவதற்கு இல்லாட்டி அடுத்த தலைமுறை விமானங்களை தயாரிப்பதற்கு இந்த என்ஜினை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த என்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப இழுபறியில் இருந்த RD-180 அப்படிங்கிற என்ஜினாகத்தான் முதல்ல பாவிக்கப்பட்டது. ஸோ RD-180 தான் நமக்கு தரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது RD-180 கிடையாதுப்பா, RD-191 தான் உங்களுக்கு நாங்கள் தரப்போறோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் அறிவிப்பை இன்னைக்கு ரஷ்யா கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஷ்யாவினுடைய இந்த செய்தி, உங்க கூட நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்வோம், உங்க கூட நட்புடன் என்றுமே ரஷ்யா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மெசேஜை ரஷ்யாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவில் நம்ம அடியும் திருப்பி கொடுத்துட்டோம், சீனாவால் பேசவும் முடியல, அடுத்த பிரச்சனை பாகிஸ்தான் வழியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பார்டரை பற்றி, எல்லையை பற்றி எல்லாருமே பேச தொடங்கியிருக்காங்கல்ல. ஸோ பாங்கோங் ஏரியில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி நாமும் பார்த்தோம். அதில் ஒரு சேட்டலைட் இமேஜ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நியூ டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ புதிய டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த பாங்கோங் ஏரி பக்கமாகவே சீனா உருவாக்கி இருப்பது அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுடைய ட்ரூப்ஸை சீக்கிரமாக பாங்கோங் ஏரிக்கு அனுப்புவதற்கு தயார்படுத்தும் ஒரு லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவல் ஆஃப் அப்கிரேடேஷனை இந்திய அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், அதில் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகள் அப்படிங்கிறத சேட்டலைட் வழியாக நாமும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய நபர்கள் இல்லாட்டி இந்த எல்லையை பற்றி இந்தியாவை நேசிக்கக்கூடிய பல இளைஞர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இதே மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மேப், பிரைவேட் ஆர்கனைசேஷன் வெளியிடக்கூடிய மேப் இதெல்லாம் பார்த்து புதுசாக ரோடு எல்லாமே வந்திருக்கு, அந்த ரோடு என்ன, அது ரோடாக இருக்குமா,
இந்த தளம் எதை குறிக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளை இந்தியாவினுடைய இராணுவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை டேக் பண்ணி சோஷியல் மீடியாலேயே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அதிகாரிகளுடைய அந்த பார்வையிலிருந்து இது தப்பித்திருந்தால் கூட இப்போ இந்தியர்களுடைய இளைஞர்களுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸாக மாறலாம். என்ன செய்யணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு கிடைக்கிற ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இல்லை டேட்டா, அதை வைத்து அனலைஸ் பண்ணுறது எப்படி, அப்படி அனலைஸ் பண்ண பிறகு அதிலிருந்து இந்த மாதிரியான புள்ளிகளை கண்டுபிடிப்பது எப்படி, அதாவது புள்ளிகள் மீன்ஸ் ஒரு வில்லேஜ் எங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போன வருஷம் இமேஜுக்கும் இந்த வருஷம் இமேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலான வேறொரு காணொலியில் பார்க்கலாம். நாம் எல்லாருமே ஒரு விதமான இந்தியாவினுடைய உளவு பிரிவின் ஒரு அங்கமாக மாறுவதற்கான தேவை வருகிறது. சும்மா ஃப்ரீ டைமில் நாமும் செஞ்சு பார்க்கலாமே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான வேறொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கு பின்னாடி பல நாடுகளுடைய அந்த அறிவிப்பு, இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, சீனா எப்படி ஏமாந்து போனாங்க, ரஷ்யா இந்தியா கூட நிற்பதற்கான அந்த தருணம், இந்தியாவுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு, இப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.